ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வீடியோ வரல அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா வெளியில் கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்கப்பா, அதனால் வெளியில் போயிட்டோம். அதனால் போட முடியல நேற்று ஃபுல்லாகவே. சரிங்களா? நேற்று அதனால் பழையது வச்சே சாப்பிட்டாச்சு. காலையில் வந்துட்டு உப்புமா தான் பண்ணி சாப்பிட்டோம் இன்றைக்கி. அதனால் இன்றைக்குமே வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் இருந்தது. உப்புமா பண்ணி சாப்பிட்டுட்டு மதியம் என்ன சமைக்கிறோமோ நமக்கு வீவர்ஸ்க்கு போட்டு தரலாம் என்ன சமையல் அப்படின்றதுக்காக இப்போ வீடியோ போடுறேன், பாருங்க. சரிங்களா? இப்போ சுட சுட ரைஸ், ஒயிட் ரைஸ் குக்கரில் தான் வச்சுருக்குறேன். பையன் வந்துட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டான். சரிங்களா? அதனால் சூடாகவே நல்லா ஆவி பறக்குது பாருங்கள். சுட சுட ஒயிட் ரைஸு, அப்புறமா காரசாரமாக வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் இன்றைக்கி வச்சேன். ஏன்னா சாம்பார் வச்சு வச்சு மடுத்து போச்சு. அதனால் இன்றைக்கி புளிக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கேன் பாருங்கள். காரசாரமாக நல்லா புளிக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் கொஞ்சம் போட்டு, நிறையா போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டு புளி வச்சு செய்கிறது நம்ம வீட்டு மசாலா தான். சரிங்களா? அப்புறமா நான் ஒரு கத்திரிக்காய் பைத்தியம் அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு பைத்தியம் ஒருத்தர் இருக்கிறாரு. எங்கள் பெரிய பையன் அவர் தான் உருளைக்கிழங்கு சாப்பிடுவார். அதனால் அவருக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை, கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் காரப்பொடியெல்லாம் போட்டு இது பாருங்கள். நல்ல மோர். நேற்றைக்கு தயிர் வந்துட்டு அதிகம் யாரும் யூஸ் பண்ணல. ஏன்னா நான் நேற்றைக்கு வெளியில் போயிட்டோம்ல, அதனால் யூஸ் பண்ணல. சரி, இன்றைக்கி வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு மோர் அடிச்சாச்சுங்க. அதனால் சாப்பாட்டுக்கு மோர் வச்சுக்கலாம். அப்புறம் பாருங்கள், இது சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இப்போ தான் வதக்கி விட்டேன். தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ போட்டோன்னா கொஞ்சம் கீரை நாங்கள் கொஞ்சமாக தான் பண்ணிக்கிறோம். ஏன்னா தேங்காய் பூ போடுறதுனால கெட்டு போயிடும் இல்லைங்களா? நல்ல வெயில், சரி வெயிலாக இருக்குது. கிச்சன்லேயே நிற்க முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. அதனால தான் கொஞ்சமாக கீரை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா உருளைக்கிழங்கு வேறு பண்ணியிருக்குதுல்ல. நாங்கள் உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டோம், கேஸ் சாப்பிட்றதுனால. பையன் கீரையே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எங்கள் வீட்டில் தான் அப்படி இருக்கிறாங்களான்றது தெரியல. உங்கள் வீட்டில் எப்படி இருக்கிறாங்களா கீரை சாப்பிடாத பிள்ளைங்க? எந்த மெத்தடில் தெரியாமல் பண்ணி கொடுத்தாலும் கூட கண்டுபிடிச்சிட்றாங்கங்க சாப்பிட்றது விஷயத்தில். நீங்கள் இது கீரை சேர்த்துருக்கீங்க, அது பண்ணியிருக்கீங்க, இது பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டே பண்ணுதுங்க. அதனால் என் பிள்ளைங்க மட்டும்தான் அப்படி பண்ணுதா, உங்கள் வீட்டில் அப்படி பண்ணுதா அப்படின்றத பண்ணுறாங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ லஞ்சு இது தாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் திருமண நாள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்லா சேஃபாக கொண்டாடுங்க, சேஃப்டியாக இருங்க. லைஃப்பை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வாங்க சாப்பிட்லாம். பாய்ங்க. தேங்க்யூ.